Hello guys, இன்னைக்கு next topic engineering mechanicsல stresses in beam due to bending. Last topic stresses in shaft due to torsion பார்த்தோம். அதுல ஒரு important equation பார்த்தோமா, அதுலயும் அதே மாதிரி இதுலயும் ஒரு important equation இருக்கு. அந்த equation தான் என்னன்னா bending equation. Bending equation வந்து m by I is equal to sigma by y is equal to e by r. Where m னா என்னன்னா bending moment. ஓகே, நெக்ஸ்ட் வந்து I வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, சிக்மா வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ். நெக்ஸ்ட் y is equal to distance from neutral axis. நியூட்ரல் ஆக்சிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ். அந்த டிராயிங்ல பாருங்களேன், நடுவுல ஒரு லைன் இருக்கா, அந்த லைன்ல இருந்து மேல உள்ள லைன் y, அப்படின்னா கீழே, அது சென்டர்ல இருந்து கீழே, அதுதான் y. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ங்கிறது யங்ஸ் மாடுலஸ். ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். பெண்டிங் ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ரிப்பீட்டடா வந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதுல எது பெண்டிங் ஈக்குவேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ m by I is equal to e by r is equal to sigma by y. ஓகேங்களா? இப்ப பெண்டிங் நெக்ஸ்ட் இப்படி கொஸ்டின் கேட்பாங்க, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து பெண்டிங் மொமெண்ட்டுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் directly proportional to bending moment and distance. Inversely proportional to moment of inertia. Directly proportional to bending moment and distance. Inversely proportional to moment of inertia. Next வந்து இந்த bending equation வச்சு some formulas இருக்கு. அந்த formulas என்னன்னு பார்த்துக்கணும். Bending equation வச்சு first bending stress. அப்ப bending stress என்ன, m by I is equal to sigma by y. அப்ப சிக்மா மட்டும் சிக்மா தான் நமக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். ஸோ சிக்மா கீழே உள்ள y, தட் இஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ், அது வந்து ஈக்குவல் டு கன்வெர்ட் போயிடுச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எம் ஒய் டிவைடட் பை ஐ. நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்ன மென்ஷன் பண்ணுவோம், ஆர். ஆர் இஸ் ஈக்குவல் டு R is equal to EI by M. என்னது? R is equal to EI by M. Next, curvature of section. Curvature of section na 1 by R. 1 by R is equal to M by EI. ஓகேங்களா? Radius of curvature ஓட reciprocal தான் curvature of section. Okay. Next வந்து flexural rigidity. Flexural rigidityங்கிறது EI. இது தனியா ஒரு டாபிக்கே வரும். ஜஸ்ட் ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டினா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ் எப்படி மென்ஷன் பண்ணுவோம்னா Z இஸ் ஈக்குவல் டு I by Y max. என்னது? Z இஸ் ஈக்குவல் டு I by Y max. ஐங்கிறது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, Y maxங்கிறது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியூட்ரல் ஆக்சிஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் யூசிங் செக்ஷன் மாடுலஸ். அப்ப சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு M by Z. சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு M by Z. எம்னா என்னன்னு தெரியும் நமக்கு, பெண்டிங் மொமெண்ட். ஜெட்னா என்ன, செக்ஷன் மாடுலஸ். செக்ஷன் மாடுலஸ்க்கு என்ன வரும், I by Y max. அப்ப சிக்மா மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Y max into M divided by I. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நியூட்ரல் ஆக்சிஸ். நியூட்ரல் ஆக்சிஸ்னா என்னன்னா, ஒரு ஏரியால ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்கும், அந்த பார்ட்டை தான் நம்ம வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்றோம். அந்த வந்து அங்க வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? இட் பாசஸ் த்ரூ தி சென்டர் ஆஃப் ஏரியா ஆஃப் த கிராஸ் செக்ஷன். ஓகே, இது ஒரு தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நியூட்ரல் ஆக்சிஸ் எங்க பாஸ் ஆகுன்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நியூட்ரல் ஆக்சிஸ் கிராஸ் செக்ஷன்ல பாஸ் ஆகும் போது பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்ப்போம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ல வந்து நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து ஜீரோவா இருக்கும். ஓகே, அதே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இஸ் நாட் ஜீரோ. பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ங்கிறது சிக்மா மேக்ஸ், ஷியர் ஸ்ட்ரெஸ்ங்கிறது டவ் மேக்ஸ். ஓகேங்களா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து எங்க மேக்சிமமா இருக்கும்னா எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல தான் மேக்சிமமா இருக்கும். அதே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல வந்து ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அக்ராஸ் டெப்த் லீனியர். சிக்மா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்து இப்படிதான் இருக்கும். அந்த கிராஸ் செக்ஷன் கிராஸ் ஆகும் போது ஒரு சைடு வந்து சிக்மா மேக்ஸ் கம்ப்ரஷன் ஜோனாவும் இன்னொரு ஜோன் வந்து டென்ஷன் ஜோனாவும் இருக்கும். இதே வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து பாரபோலிக்கா இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பியூர் பெண்டிங். பியூர் பெண்டிங்கிறது ஒரு
ஒரு பீம்ல வந்து த்ரூ அவுட் வந்து பெண்டிங் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். அங்க ஷியர் ஃபோர்ஸே இருக்காது. அதை தான் பியூர் பெண்டிங் சொல்லி சொல்றாங்க. when a beam bends under the action of equal and opposite couples or constant bending moment without any shear force. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்ல இன்னும் 2 டாபிக் மட்டும்தான் இருக்கு. பேலன்ஸ் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.